கிறிஸ்துவங்க ஜெபம் பண்ணுறது நல்லதா கெட்டதா? கிறிஸ்துவங்க நான் கேட்குறேன், கிறிஸ்துவங்க ஜெபம் பண்ணுறது நல்லதா கெட்டதா? நல்லதா? கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் ஜெபம் பண்ணலாமா வேணாவா? பண்ணலாம். அப்போ ஜெபம் பண்ணுறது எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்படின்னா சபை என்ன சொல்லுது? கர்த்தரோடு பேசுவதற்கு எல்லோருக்கும் சபையானது பரலோக ராஜ்யமானது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. எல்லோரும் கர்த்தர்கிலே பேசலாம், எல்லோரும் இயேசுவின் பெயரை சொல்லி என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். இந்த அதிகாரத்தை ஆதி முதலாய் சபைக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணாதவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஜெபம் பண்ணுறவங்களாம் நல்லவங்க, ஜெபம் பண்ணாதவங்களாம் கெட்டவங்க சொல்லாமா? ஜெபம் பண்ணுறவங்க மாத்திரம் பரலோகம் போவாங்க, ஜெபம் பண்ணாதவங்களாம் பரலோகம் போக மாட்டாங்க சொல்லாமா? சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணுறவங்களாம் நீதிமான்கள் கிடையாது. ஆக்சுவலாக ஜெபம் பண்ணுறவங்களாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஜெபம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவின் சொந்தம் கிடையாது. ஜெபம் பண்ணாமல் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்து அந்த சுத்தமான இருதயத்தோடு கூட நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினாக்கா நீங்கள் எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். இருதயம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கல்லாக இருந்து சிரிச்ச முகமே பார்க்க முடியாது. இருதயத்தை கடினமாக வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சிலர் சிரிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா? வாழ்நாள் முழுவதும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, யாருக்கிலையும் பேச மாட்டாங்க, யாருக்கிலையும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துக்குள்ளே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தங்களை என்ன பண்ணுவாங்க, ஓரமாக அப்படி ஒதுங்கிடுவாங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, சபையாகிய நமக்குள்ளாக அநேக நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும். ஆக்சுவலாக நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சுவலாக நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களேன், உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களேன், கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவது கிடையாது. நீங்கள் எவ்வளவு தான் கத்தி ஜெபம் பண்ணுங்களேன், உருண்டு பரண்டு அழுதுலாம் ஜெபம் பண்ணுங்களேன், அவர் சட்டை பண்ண மாட்டார். உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் உங்களை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு டீப் கனெக்ஷன் ஒன்று இருக்கணும். ஆக்சுவலாக ஆழமான ஒரு ஐக்கியம், ஆழமான ஒரு உறவு இருக்கணும். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் நம்ம தூங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல கண் விழித்து இல்லையா, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறவராக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி சபை முழுவதும் போகணும், உலகம் எங்கே போகணும். ஆக்சுவலாக ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, கெட்டது நடந்ததே இல்லையா? நம்ம உலகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கா? உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்கல்ல. இப்போ இந்த நல்லவங்களால நல்லது நடக்கும் இல்லையா, கெட்டவங்களால கெட்டதான் நடக்கும். அதை விட்டு நீ எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகவே முடியாது. தினமும் ஜெபம் பண்ணுறதுனால, தினமும் ஜெபம் பண்ணுறவங்க கர்த்தருக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடியான ஒரு உறவு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த டைரக்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுக்காக என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் உடல் ரீதியாக முட்டி போட முடியாது, எனக்கு இடுப்பு வலி இல்லைனா முட்டி வலி அப்படின்னு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணலாம் இல்லையா? முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எதனா கட்டாயமா? ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? கஷ்டம். ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் உடஞ்சி போய் வீட்டில் படுத்துங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ராத்திரியெல்லாம் தூக்க மாத்திரை போட்டு நல்லா தூங்குவாங்க.
காலையில் எழுந்தவுடனே ஜெபம் பண்ணணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அவங்க ஏற்கனவே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க முழங்கால் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சி இருக்கும். ஆனால் என்ன ஆச்சு, கை காலெலாம் கட்டு போட்டு இருக்கிறதுனால, உட்காந்து இடத்த விட்டு அசைய முடியாததுனால அவங்களால முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியாது. இந்த நிலை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு கை காலெலாம் நல்லா இருந்து முட்டி போடாமல் நீ ஜெபம் பண்ணினா நீ யார்? தன் வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். உனக்கு கை கால் நல்லா இருக்குது, முட்டி போட முடியும். ஏன் முட்டி போடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணணும்? முடியும்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? கம்பல்சரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அதில் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக டெய்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு அனுபவம். ஆக்சுவலாக எல்லாருடைய ஜெபத்திற்கும் அப்படியே வானம் திறக்காது. ஆக்சுவலாக எல்லாருடைய ஜெபத்திற்கும் பல்லவராஜ்யம் அப்படியே சைன் கீழே இறங்கி வராது. அதான் சொன்ன, இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. ஒன்று, நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு ஆசை உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். இன்னொன்று, அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு கூட ஜெபம் பண்ணணும். இயேசுநாதர் சொல்லுவார், யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்காமல் சிநேகிதன் என்று அழைப்பேன். ஒன்று, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது பிள்ளைகள் என்ற உரிமையில் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? நண்பர்கள் என்ற முறையில் ஜெபம் பண்ணலாம். நான் ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன உரிமையில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? நமக்கு ஒரு உரிமை இருக்கணும். பிள்ளைகள் தான் தாயின் இடத்துல தகப்பனத்தில் என்ன பண்ண முடியும்? தனக்கு என்ன வேணும்னு கேட்க முடியும். ஆக்சுவலாக நீ பிள்ளையும் இல்லை, நல்ல நண்பனும் இல்லை, நல்ல சகோதரனும் இல்லைன்னாக்கா எப்படி நீங்கள் உரிமை கொண்டாட முடியும்? அப்போது நம்முடைய கேரக்டர் நம்ம மாற்றிக்கணும். என்ன கேரக்டரு? சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் தான் சிரிக்க முடியும். இரண்டாவது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு கூட வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ சீக்கிரம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரம் பிசாசு உங்களை என்ன பண்ண மாட்டான்? ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டான். அவனுக்கு தெரியும் உன்னை எங்கே கொண்டு போய் நிற்க வச்சா சண்டை போடுவான்னு தெரியும். கொழாடியில் போனாக்கா டென்ஷன் வந்துடும், அங்கே டென்ஷன் பண்ணுவான். ரேஷன் கார்டில் போனாக்கா உனக்கு டென்ஷன் பண்ணுவான். ஆக்சுவலாக சர்ச்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பிரசங்கர் வந்து ஒரு வசனம் சொல்லும் போது அவங்க ஒரு போட்டி போட்டு வாசிப்பாங்க தெரியுமா பைபிள்? ஆமாம், விட்டு கொடுக்காமல் அப்படியே ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 3 தடவை வாசித்தாங்கன்னு வச்சிங்களேன், 4வது தரம் அந்த பாப்பா எடுக்கும், இல்லை இவ்வளோ வாசிக்கிறா நானும் வாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம வாயை திறக்கிறதுக்குள்ளே அங்கே பைபிள் திறந்துடும். இந்த போட்டி எங்கே போய் முடியும்னாக்கா சர்ச்சு முடிஞ்சோடனே வெளில போய் என்ன ஆகிடும்? சண்டே கிளாஸில் வந்துடும் அந்த போட்டி. சர்ச்சுக்குள்ளே அந்த சண்டைலாம் வரும். இந்த சர்ச்சுக்குள்ளே கூட பிசாசு என்ன பண்ணுவான்? ஒருவர் டெம்ப்டேஷன் பண்ணி உங்களுக்குள்ள சண்டைகளை வர வைப்பான். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவது நமக்கு அநேக ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம தானியேலுடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபர் இல்லையா, அவர் வந்து எருசலேமில் யூதேயான்ற தேசத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க? அடிமையாக கொண்டு வராங்க. அவர் எருசலேமில் இருக்கும்போதும் யூதேயா பட்டணத்தில் இருக்கும் பொழுதும் அவருக்கு அந்த யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு பழக்கம் என்னது? டெய்லி ஜபம் பண்ணுகின்ற ஒரு பழக்கம். தானியேல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் காலையில் எழுந்த உடனே ஜபம் பண்ணுவாங்க, ராத்திரி படுக்கும்போது ஒரு ஜபம் பண்ணுவாங்க. ஆனால் தானியேலை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தினமும் 3 வேளை ஜபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவாக இருக்கிறவங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கும், நிறைய ஷெட்யூல் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்று இருக்கும், தேசத்தின் பிரச்சனை இருக்கும், கூட வேலை செய்கிற பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் ஜெபம் பண்ணியிருக்காரு? தாவீது வந்து 7 தரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணார். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன லாபம் கண்டாங்க? அவங்க தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்ணி பிரச்சனையே வரலையா அவருக்கு? செம பிரச்சனை அவருக்கு. ஒன்று அவரை தேடி பிரச்சனை வரும், இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார்? பிரச்சனை உண்டாக்குவார். அவர் யார்? தாவீது ராஜாவாக இருந்தார் தவிர அவர் சும்மா இல்லை. அவர்
சரியான சிலும்சால் இருந்தாலும் யார்? தாவீது ராஜா. ஆமாம், பயங்கர கலாட்டா பேர் வழி. இந்த ஜெபம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு சிலும்சாவங்களாண்டா இருக்கும். ஒன்று நக்கல் இருக்கும், இன்னொன்று நையாண்டி இருக்கும். இது ரெண்டுத்தையும் தன்ன பெருமை வந்துடும். நீங்கள் எடுத்தவர்கள் வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ அந்த தேசத்தில் வந்து யார் ராஜாவாக இருக்கிறாங்களோ, பழைய காலத்தில் இன்னைக்கு கூட அந்த பழக்கம்லாம் இருக்குது. அந்த ராஜா தான் கடவுளாக நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்தின்படி யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் ராஜாவை தினமும் வணங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சிங்கக்கெபியில் இல்லைன்னாக்கா அக்கினி ஜுவாலையில் நெருப்பில் போட்டு சாகடிக்கணுன்றது ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் போட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தானியேல் என்ன பண்ணுறாரு, தினமும் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் சும்மா ஜெபம் பண்ணல, முழங்கால் படியிட்டு தன்னுடைய விசுவாசத்தின் வீடாகிய எருசலேமுக்கு நேராக அவன் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்திலேயே கர்த்தரின் ஆவியானவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற பயத்தோடு கூட ஒழுக்கத்தோடு கூட அழகான வார்த்தைகளை சொல்லி நேற்றைக்கு செய்த நன்மைகளுக்காக இன்றைக்கு கர்த்தருக்கு அவன் நன்றி செலுத்துகிறவனாக ஸ்தோத்திரங்களை சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு வாலிபனை இங்கே நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினமும் 3 வேளை ஜெபிப்பதினால் தானியேலுக்குள்ளாக சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக கூட வேலை செய்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பொறாமை கொண்டார்கள். எப்படியாவது தானியேல் என்ன பண்ணிடணும், இந்த நாட்டிலேயே கொண்டுடணும். இந்த தரி ராஜா கையிலேயே ஒப்பு கொடுத்து, தரி ராஜா தான் இந்த தானியேல் என்ன பண்ண ரொம்ப நேசிக்கிறார். தரி ராஜா தான் இந்த தானியேலுக்கு நிறைய பதவியெல்லாம் கொடுக்குறார். தரி ராஜா முதலிடம் கொடுக்குறார் தானியேலுக்கு. இவன் நம்ம நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, இவன் ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்தவன், அந்நிய மொழி பேசுகிறவன். இவன் வணங்குகின்ற தெய்வம் வேறு, நம்முடைய பாபிலோனிய தேசத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் என்பது வேறு. சொல்றான் பாருங்க. ஆக்சுவலா அவனுடைய தன்னுடைய பழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக அவன் எந்த தேசத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் கண்டானோ, அதை விசுவாசித்தானோ, அந்த தேசத்திற்கு நேராக அவன் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகின்ற ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு வாலிபன். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் தினமும் ஜெபிப்பதினால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவன் 3 வேளை ஜெபம் பண்ணினதினால் தானியேலுக்கு நன்மை வந்ததா, சந்தோஷம் கிடைத்ததா, மரணம் வந்ததா? 3 வேளை ஜெபம் பண்ணும் பொழுது ஆபத்து தான் வந்தது அவனுக்கு, மரணம் தான் அவனை தேடி வந்தது. நீங்க 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். இந்த ஜெபம் பண்றவனுக்கு கடவுள் அனுமதித்த தண்டனை என்னது? சிங்கத்தின் கெபி, அதாவது மரண தண்டனை. அது ஆக்சுவலா இந்த மரண தண்டனை வருவது சரியா தவறா? ஜெபம் பண்றவங்களுக்கு நீடி ஆயுள் காலம் வரணுமா, கொஞ்ச நாள்ல மரணம் வரணுமா? தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, அவனை கொண்டு போய் சிங்க கெபியிலே போட்டார்கள். 22 வாசிமா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்றார். நீ யோசித்து பாருங்களேன்,
உங்கள் வீட்டில் நாய் இருக்கா? தெரு நாய் இருக்கா? பக்கத்து வீட்டில் நாய் இருக்கா? நாய் வாயை இன்றைக்கினா கட்டுறது உங்களுக்கு தைரியம் வந்துக்குதா? நாய் வாயை கட்ட முடியுமா? பசு மாடு இருக்குதா வீட்டில்? வாயை கட்டிக்கிறீங்களா? இதெல்லாம் முடியாதுங்க. எருமாடு இருக்குதா? வாயை கட்டிக்கிறீங்களா? வீட்டு நாயும் கட்ட முடியல, பூனை வாயை கட்டிக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் முடியாதுங்க. இங்கே இருக்கிற சிங்கம் எதுக்குன்னாக்கா இது மாதிரி மரண தண்டனையினால் போடப்படுகிற மனிதர்களை சாப்பிடுவதற்காக வளர்க்கப்பட்ட சிங்கங்கள். ஆக்சுவலி இந்த சிங்கங்கள் வந்து ஒன்று வெயிட் பண்ணோம், எப்படா வந்து நல்லா கொழுத்த நல்ல ஆளை தூக்கின்னு வந்து போடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணோம். அதுங்க டெய்லி ஜெபம் பண்ண பாருங்க, சாமி கொடுக்குறதா கொடுக்குறீங்க, ஆம்பளை கொடுக்குறீங்களா பொம்பளை கொடுக்குறீங்களா, நல்லா தின்னு கொளுத்து நெய்யாக சாப்பிட்டு வந்தவங்கள தூக்கிட்டு வந்து என்ன பண்ணி எங்களுக்கு போடுங்க, நல்ல ருசியுள்ள மாம்சம், ருசியுள்ள ரத்தம், நல்ல கொழுத்த எலும்பு, நாங்கள் என்ன பண்ணோம் கடிக்கணும். ஜெபம் பண்ணுமா ஜெபம் பண்ணாதா சிங்கம்? அப்போ வெயிட் பண்ணோம். சார் மெடிக்கல் ஷாப்காரன் டாக்டர் வந்து கிளினிக் திறக்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லி தரப்பார் கிளினிக்கை? நிறைய வியாதியஸ்தர் வரணும், அது சாதாரண வியாதிகாரம் வரக்கூடாது, தீராத வியாதிகாரம் வரணும். அப்போ தான் டாக்டருக்கு நல்ல வருமானம். அதே தான் மெடிக்கல் ஷாப் வரணும் இல்லையா? மளிகை கடை வியாபாரம் என்ன பண்ணுவான், யாராவது வந்தாங்கன்னா ஒரு பொருள் வாங்கக்கூடாது, 10 பொருள் 20 பொருள் 50 பொருள் வாங்குகிற ஆளுங்களாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணுவாங்க. டாக்டர் எப்படி ஜாம் பண்ணார்? பெரிய வியாதி தீராத வியாதி. மெடிக்கல் ஷாப்காரர் எப்படி ஜாம் பண்ணுவார்? நல்ல வியாபாரம் நடக்கணும், நல்ல பெரிய வியாதி தீராத வியாதி வரவங்களாம் எங்கேயும் வந்து நம்ம மருந்து அப்போ தான் டெய்லி வாங்குவாங்க. மளிகை கடைக்காரன் அப்படி ஒரு ஜாம் பண்ணுவாங்க பாருங்க. நீங்களாம் என்ன சொல்லி ஜாம் பண்ணுறீங்க? விசுவாசிங்க என்ன சொல்லி ஜாம் பண்ணுறீங்க? வியாதி வராதா? வருமா வராதா? நீ வியாதி வரக்கூடாதுன்னு ஜாம் பண்ணால் முதல்ல இதுதான் வரும், அதுதான் வரும். வறுமை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணுற அன்றைக்கி தான் உங்கள் வீட்டுக்காரன் வேலையாக போயிடும். அன்றைக்கி தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுவதனால் கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார். ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு வருகின்ற பெரிய ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை காப்பாற்றுவார். அதுதான் ஜெபத்தினுடைய மகிமை. அது எத்தனை வருஷம் பொறுத்து தான் நடக்கும்? உனக்கு எப்போ ஆபத்து வருதோ, எப்போ பெரிய எதிரி வரானோ, எப்போ பெரிய வியாதி வருதோ, எப்போ பெரிய கடன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆச்சரியங்கள், கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய அற்புதங்கள் அங்கே நடக்கும். தினமும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு அந்த பாபிலோன் தேசத்தில் இந்த தரி ராஜா வரும் பொழுது இவனுக்கு ஒரு மரண தண்டனையே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணல? ஆமாம், தானியேல் கூட வேலை செய்கிறவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாரு. யார்? முணுமுணுக்கிறவன், பொறாமைக்காரன், கலகம் பண்ணுறவன், இந்த பிளான் பண்ணுவான் பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்குன்னு காத்திருந்தாங்க. அவன் தானியேலே எதில் பிடிக்கலான்னு காத்திருந்தாங்க. அவன் ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணிட்டாங்க, போய் ஒரு செல்ஃபோனில் என்ன பண்ணான், ஃபுல்லாக வீடியோ எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்து தரி ராஜாவண்ட காட்டுறாங்க. தரி ராஜா பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இவன் யூதேய நாட்டை சார்ந்தவன், புரியுதுங்களா, இந்த நாட்டுக்காரனுக்கெல்லாம் இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிடுவார் ஒரு இடத்துல தானியேலை காப்பாற்றுறதுக்காக. அதை படிச்சிருக்கீங்களா? 12ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அந்த சட்டம் பாபிலோனிலே ஏற்றப்பட்ட சட்டம் யார் யாருக்கு வராதுன்ட்டாரு? மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் தவிர யூதேயாவிலிருந்து வந்திருக்கிற தானியேலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம போட்டிருக்கிற சட்டம் இந்த பெர்ஷியருக்கும்
மேதியருக்கும் வராது. அவன் யூதேயாவில் கொண்டு வரப்பட்டவன். எனவே இந்த சட்டம் தானியேலுக்கு பொருந்தாதுன்னு தரியராஜா சொல்லுவார். காப்பாற்றுவதற்கான வழியையும் கடவுள் என்ன பண்ணுறாரு, ராஜா மூலமாக செய்கிறார். ஆனாலும் ராஜாவால் அங்கே செய்ய முடியல. பாருங்க, நமக்கு சில நேரங்களிலே ஜபம் பண்ணுகிறவர்கள் ஜபம் பண்ணுவார்கள். இந்த ஜபத்தின் மூலமாக சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு விடுதலைகளை கொண்டு வருவார். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் தோல்விகளை கொண்டு வரும். தரியராஜா முயற்சி பண்ணுறாரு. இது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பொருந்துமே தவிர இது யூதேயாவிலிருந்து வந்திருக்கிற தானியேலுக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் இந்த கலகக்காரங்க என்ன பண்ணுவாங்க, முரட்டாட்டம் பண்ணி அவனை கண்டிப்பாக சிங்கக்கவியில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தானியேல் சொல்கிற அந்த வசனத்தின்படி தானியேல் என்ன சொல்கிறாருனாக்க 22ஆம் வசனத்தில், சிங்கங்கள் என்னை தொடாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். யோசித்து பாருங்களேன், எப்போ கட்டினார் அவர்? அங்கே தானியேலை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கை கால் என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. கட்டிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அங்கே கட்டும் பொழுது பரலோகராஜ் என்ன பண்ணிடுச்சு, கர்த்தரின் ஆவியானவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து இந்த குகையில் இருக்கிற சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். கர்த்தர் முன்னமே என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆபத்து வராதபடி நம்முடைய விரோதிகளை என்ன பண்ணுவார், அந்த இடத்துலேருந்து தள்ளி போடுவார். அப்படி இல்லைனாக்கா அந்த விரோதிகள் நம்ம வழியாக போகும் பொழுது அவருடைய கண்களின் திசையை பார்வை என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். அதுதான் கர்த்தரின் ஆவியானுடைய வல்லமை. அதுதான் கர்த்தரின் ஆவியானுடைய பராக்கிரமத்தினுடைய செயல். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். மோசே சமுத்திரத்தின் மீது கோலை நீட்டுவதற்கு முன்பாகவே இரவு முழுவதும் கர்த்தர் என்ன பண்றாரு, அப்ப ராத்திரி முழுவதும் என்ன பண்ணார் ஆண்டவர், அவருடைய டியூட்டி அவர் பார்க்கிறார். பாருங்க, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர், கடலில் இருக்கிற தண்ணி வத்தி போக பண்ணுவதற்கு, சாதாரண தரையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் இரவு முழுவதும் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறார். அந்த வழியை ஆயத்தப்படுத்துறார். நமக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, அனந்த ஞானமுடையவராக யாராலும் யோசித்து பார்க்க முடியாத செயல்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க தானியேலை கட்டும் பொழுது சிங்கத்தினுடைய வாய்களை குகையில் என்ன பண்றாரு, கட்ட செய்கிறார் தூதர்களை கொண்டு. அதே கர்த்தரின் ஆவியானவர் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இரவு முழுவதும் கீழ்காற்று மேலாக தண்ணீர் இரண்டு பக்கமாக ஒதுங்கும்படியாக இரவு முழுவதும் வேலை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை லட்சம் மக்களுக்கு? 6 லட்சம் மக்களுக்கு மேலாக வந்த இஸ்ரேலர்கள் சமுத்திரத்திலே கட்டாந்தரையிலே நடந்து போவதை போல அவர் நடந்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன சேறு, ஒரு சின்ன ஒரு சகதி இருக்காத அளவிற்கு முற்றிலுமாக அந்த தண்ணீரை வற்றி போக செய்வதற்காக தன்னுடைய படைப்பாகிய தன்னுடைய ஆற்றலை கொண்டு, தன்னுடைய சக்தியை கொண்டு தண்ணீரை இரண்டாக பிளக்க செய்வதற்கு, கீழ்காற்றை மேலாக கொண்டு வருவதற்கு இரவு முழுவதும் கர்த்தர் பாடுபட்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆக்சுவலாக கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால், கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்கு முன்னமே சென்று யுத்தம் பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும். லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே, பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொள்வார்கள்.
ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க. எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன். மருந்து, மாத்திரை, பேண்டேஜ், காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக, கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன். உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால், அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகளை, இந்த பேண்டேஜ், பஞ்சுக்களை கொடுத்துக்கிறோம். இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள ஆகாரம், சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம். எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து, மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆகாரத்திற்காக எல்லோரையும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார், அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரடி, ஏற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பார்த்திருமே நீ வாரடி, ஏற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயம்